ஹை குட்லாக். இப்போ நம்ம வந்து ஸ்டார் பேட்டர்ன் ப்ரோக்ராம் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு லாஜிக் என்ன தேவைன்னா, நமக்கு வந்து இப்போ வந்து ரோஸ் மட்டும் டிக்ளேர் பண்ணிட்டா போதும். ரோஸோட கோட் பார்த்திங்கன்னா ரோஸ் டிக்ளேர் பண்ணிட்டா போதும். லாஜிக் படி பார்த்திங்கன்னா இப்போ ரோஸ் நான் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறேன். 5 இருக்கணும், 5 ரோஸ் இருக்கணும். சரியா? அடுத்தது எப்போதும் போல் 2 ஃபார் லூப் போடணும். சரியா? ஏன்னா நெக்ஸ்ட் ரோக்கு வருது. 2 ஃபார் லூப் போட்டு இங்கே எக்கோ பண்ணிடுவோம். எப்போதும் போல் ஒரு லூப் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் லைன் கேரக்டர். ஓகேவா? இப்போ இந்த லூப்பில் நம்ம எப்போதும் எழுதுகிற மாதிரி டாலர் I equal to 1, $i less than equal to எத்தனை ரோ, ஸோ n கொடுத்துட்டோம். $i ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இங்கே என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து காலம்ஸுக்கு இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணல. அதுதான் இப்போ ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணணும். காலம்ஸுக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணல, அது காரணத்தை இப்போ பார்க்குறோம். j less than or equal to நான் 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. $j ப்ளஸ் ப்ளஸ். நமக்கு என்ன பிரிண்ட் பண்ணோம்? 1 2 3 பிரிண்ட் பண்ணோம். எக்கோ $iன்னு கொடுத்து நார்மலாக பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 5 ரோவுக்கு என்ன வரும்னா 1 1 1 2 2 2. ஏன்னா ஃபஸ்ட்டு i இங்கே 1ன்னு வரும். அந்த 1 இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும் 5 தடவை ஒரு லூப்புக்குள்ளே. அடுத்து அந்த மாதிரி வருதா? இப்போ நம்ம லாஜிக் படி பார்த்தீங்கன்னா ஸ்டார் எங்கே இருக்குது? ஸ்டார். இப்போ ஸ்டார் கொடுத்தா என்ன வரும்னா ஸ்டார் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவை இந்த மாதிரி பேட்டர்ன். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் நமக்கு 1 வரணும், 2வது ரோவில் 2, 3வது ரோவில் 3, 4வது ரோவில் 4, 5வது ரோவில் 5. ஸோ ஒவ்வொரு ரோலும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும். ஸோ இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணலான்னா, அந்த இதுக்கு தான் இங்கே என்னென்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணுங்கிறப்ப ஐ பார்த்திங்கன்னா 1 இருக்கும். அப்புறம் இந்த லூப் ஒரு தடவை ரன் ஆகும். அப்புறம் இந்த லூப் ரன் ஆகும். அந்த லூப் ரன் ஆகிறது வந்து இப்போ இந்த லூப் பாருங்கள். இப்போ இது 1, நீங்கள் ஐ வேல்யூ 1. ஸோ அந்த ஐயை நீங்கள் 1 போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாராக வருதா? ஸோ அடுத்தது இந்த லூப் முடிஞ்சோடனே என்ன ஆயிரும்? ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ இப்போ 2ஆக மாறிடும். ரெண்டாவது ஸோ 2ன்னு மாறும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணாலும் 2 2 வரும். ஸோ அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வேல்யூ வேணுங்கிறப்ப ஐயும் கொடுக்கலாம். இல்லை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா k equal to 1 சொல்லி கொடுத்து k equal to 1 ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே $k கொடுத்துட்டு இங்கே வரையில் k ப்ளஸ் ப்ளஸ் பண்ணோன்னா இப்போ நமக்கு தேவையான ரிசல்ட் வரும். ஏன்னா k ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இங்கே வரையில் k 1 இருக்கும். அப்புறம் அந்த லூப் ஒரு தடவை ரன் ஆகுமா? ஏன்னா j equal to 1 இருக்கும். 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. அடுத்து j ப்ளஸ் ப்ளஸ் போயில என்ன ஆயிடும்னா j 2ன்னு போயிடும், k 1ன்னே இருக்கும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணிட்டு எக்கோ நியூ லைன் போயிட்டு திருப்பி k இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிடும், k 2ன்னு ஆயிரும். ஸோ இங்கே i 2ன்னு ஆகும். i 2ன்னு ஆனோடனே நெக்ஸ்ட் லைன் போகும், நெக்ஸ்ட் லூப் வரும். j equal to திருப்பி இங்கே 1ஆக மாறும், k equal to 2ஆக இருக்கும். ஸோ 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகும். 2 தடவை வேணா j 1 k 2 1 பிரிண்ட் ஆகும். திருப்பி j ப்ளஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 2
அப்படிங்கிறப்ப திருப்பி இங்கே என்ன ஆயிரும்னா 2 ஸ்டார் பக்கத்தில் போட்டால் அடுத்தது திருப்பி 3ன்னு ஜே மாறும். கே ஈக்குவல் 2ங்கிறப்ப லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் இருக்காது. ஸோ எக்கோ நெக்ஸ்ட் லைன் போய்ட்டு லூப் போட்டு வெளில போயிட்டு திருப்பிட்டுருவோம். இது வந்து இன்னொரு அடிஷ்னல் வேரியபிள் யூஸ் பண்ணுறது. அடிஷ்னல் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணோம்னா டைரெக்டாக டாலர் ஐன்னு கொடுத்துடலாம். இந்த ப்ளஸ் ப்ளஸ் கே ப்ளஸ் ப்ளஸ் கூட தேவையில்லை. இப்போ ரன் பண்ணோன்னா இன்வெர்டட் இன்வெர்டடில் சிம்பிள் ட்ரையாங்கிள் ஸ்டார் பேட்டர்ன் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இது மாதிரியே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லாஜிக் ட்ரையாங்கிளில் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லாஜிக்கை.